அவ்வளவுதான், நம்ம 2 பேரையும் சின்ன பின்னமாக்கிடுவாங்க. கிலா, நீ மட்டும் சிப்ப கண்டுபிடிக்காம இருந்த நம்ம கதை மொத்தமா காலி. நம்மள புடிச்சு கோர்ட்ல ஆஜர் பண்ணி உடனே அந்த திருமாறனை வெளியில கொண்டு வந்திருப்பான். ஜஸ்ட் மிஸ் ஆக்கிலா, நம்ம தப்பிச்சிட்டோம். கிலா, பாஸ்போர்ட் நல்லா உள்ள வை. கிலா, அம்மா அந்த சிப் எங்க? யா கிலா, அது நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு ஈஸியா ட்ராக் பண்ணி துரத்த ஆரம்பிச்சிருவாங்களே. என்ன பாக்குறா கிலா? அந்த சிப்பை எடுத்து தூக்கி போட்டுடலாம். சார், லொகேஷன் பாயிண்ட் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் 100 மீட்டர் தான் காமிக்குது. ஆனா அகிலனும் சாருவும் இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. சார், இன்னும் 50 மீட்டர் தான் சார் காமிக்குது. அகிலன் சாருவும் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். 50 மீட்டர்ல அகிலனும் சாருவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. சார், சிப்ப தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சார். ஆதிரா, என்ன சொல்ற? காருக்கு முன்னாடி யாருமே இல்ல. அப்படியே போனாலும் பைக் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அது பார்த்தா அகில மாதிரி தெரியலையே. அந்த பைக் லொகேஷன் பாயிண்டா காமிச்சிட்டு இருக்கு. இது ஏதோ குழப்பம் இருக்கு. பைக் நிறுத்தினா தெரிஞ்சிடும். எல்லாமே நல்லபடியா தான் போச்சுமா. ஆனா கடைசியில எல்லாமே தப்பாயிடுச்சேம்மா. இன்னும் எத்தனை நாளைக்குதாம்மா நம்ம துரத்துறதும் அந்த சாரு தப்பிக்கிறதுமா இருக்கு? எப்போதான் அவன் நம்ம கையில சிக்குவான்? எப்பமா அவரை நான் ஜெயில இருந்து வெளியில கொண்டு வருவேன்? ஆதிரா, நீ நினைக்கிறது நிச்சயமா நடக்கும். ஆனா என்ன, கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். அதுக்குள்ள அவங்க வெளிநாடு தப்பிச்சுட்டா என்னம்மா பண்றது? அத நினைக்கவே எனக்கு பயமா இருக்குமா. நம்ம என்ன பிளான் போட்டாலும் அந்த அகிலன் சாரும் அத மோப்பம் பிடிச்சிடுறாங்களே. நான் அப்ப எப்படிமா அவங்கள பிடிக்கிறது? கதர் சார் தான் போன் பண்றாரு. பேச சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம் ஆதிரா. நாளைக்கு உங்க அப்பாவோட கேஸ் விசாரணைக்கு வருது. நீங்க சீக்கிரம் கோர்ட்டுக்கு வந்துருங்க. அப்படியா சார்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், எங்க அப்பாவை வெளியில கொண்டு வந்துடலாமா சார்? அது உங்க கையில தான் இருக்கு. அந்த வக்கீல் கிருபாகரன் உங்களை தான் டார்கெட் பண்ணுவாரு. உங்களை எப்படியாவது குழப்பி அதுல இருந்து கேஸ் திசை திருப்ப பாப்பாரு. நீங்க தான் உஷாரா. என்ன சார் பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தலாதரா, உண்மைதான் சொல்றேன். கிருபாகரன் ஆஜராகிறத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா அகிலன் அவரை பேக் போனா இருந்து ஆபரேட் பண்றான். அவங்க உங்க அப்பா வெளியே விடக்கூடாதுன்னு குறியா இருப்பாங்க. அதுக்கு எந்த ஆயுதத்தை வேணாலும் கையில் எடுப்பாங்க. அதுக்கு தான் சொல்றேன். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு சாரு அகிலனும் தப்பிச்சதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. நாளைக்கு ஹியரிங் முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அந்த டைம்ல அவங்க எங்கேயாவது எஸ்கேப் ஆக பார்த்தா என்ன சார் பண்றது? அதுக்கு வாய்ப்பே இல்லாதரா. ஏன்னா நம்ம துரத்துனதுல அவங்க எங்கேயாவது பயந்து ஒளிஞ்சிருப்பாங்க. வெளியே போனா புடிச்சிருவாங்கன்னு 2 நாள் அமைதியா இருப்பாங்க. அதுக்குள்ள நாம அடுத்த பிளான ரெடி பண்ணிடுவோம்.
ஓகே சார். டேய், என்னடா இது? பேப்பர்ல ஸ்கிராச்சஸ் தெரியுது. இந்தா புதுசா செய். பண்றது ஃப்ராடா இருந்தாலும் தொழில சுத்தம் வேணும்டா. அகிலன் சார், நீங்க எப்ப சார் இங்க வந்தீங்க? நீ தொழில் சுத்தத்தை பத்தி பேசும்போதே நான் வந்துட்டேன். டேய், போய் டீ வாங்கிட்டு வா. சார், அப்புறம் உங்க பாஸ்போர்ட்ல வந்து சேர்ந்துருச்சா? அதுலதான் ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? பாஸ்போர்ட்ல ஏதாவது தப்பு இருக்கா சார்? தப்பு பாஸ்போர்ட்ல இல்ல, அத கொடுத்த உன்கிட்ட தான் இருக்கு. நான் தப்பு பண்ணனா? ஏய், சும்மா நடிக்காத, நிறுத்து. என்கிட்ட பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு அது அப்படியே அந்த கதிர்கிட்ட போட்டு கொடுத்துட்டியா? சார், அதெல்லாம் இல்ல சார். நீங்க என்ன சார் சொல்றீங்க? நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். இரு, இப்ப எதுக்கு உனக்கு வாயெல்லாம் கொளருது? என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறியா? சார், நம்புங்க சார், நான் அந்த கதிர்கிட்ட எல்லாம் எதுவுமே சொல்லல சார். ஹேய், நீ யோகியானா இருந்தா அந்த கதிர் யாருன்னு கேட்டிருக்கணும். ஆனா அந்த கதிர்னு பேரெல்லாம் கரெக்டா சொல்ற. வாய குத்து மாட்டீங்க பத்தியா? சார், நான் நடந்ததை சொல்லிடுறேன் சார். கதிர் உங்களை காட்டி கொடுக்க சொன்னது உண்மைதான். ஆனா நான் அப்படி செய்யல. இத நான் நம்பணும்ல. எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட காசை வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணுவேன். சார், சார், சார் அடிக்காதீங்க சார். சார், சார், சார் அடிக்காதீங்க. இருங்க சார், சத்தியமா நான் சொல்றேன் சார். ஃப்ராடுக்கு சத்தியம் வேறயா? அடிக்காதீங்க சார். சார் சொல்றேன்ல சார். இருங்க சார், நம்புங்க சார். சார், நான் தப்பான தொழில் செய்யறவன் தான். ஆனா உங்க விஷயத்துல நான் தப்பு செய்யல சார். ஏய், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சார், சார், சார் சொல்றது கேளுங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார், என்னோட அசிஸ்டன்ட் கூட உங்களை பத்தி கதிர்கிட்ட சொல்லணும்னு சொன்னா சார். நான் தான் சார் வேணான்னு சொல்லிட்டேன். ஆடா, இவர் ஆண்டார் மதியழகன் தான் குற்றவாளின்னு ஆதிராவுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவங்க அப்பா மேல திடீர்னு பாசி ஏற்பட்டு போய் சாட்சியை மாத்தி சொல்லி கோர்ட்டை திசை திருப்ப பாக்குறாங்க. இது போன்ற பிற சாட்சிகளை தயவு செஞ்சு ஏத்துக்காதீங்க இவர் ஆண்டார். ஐ அப்செக்ஷன் யுவர் ஆனர். கிருபாகரன் உள்நோக்கத்தோடு எனது கட்சிக்காரரை வேண்டுமென்றே பதட்டப்படுத்தி தவறான சாட்சியை பெறுவதற்காக போராடுகிறார். ஆனால் அது நடக்க போவதில்லை. ஏங்க, எனக்கு எனக்கு உள்நோக்கம் இருக்க போது நான் சட்டப்படிய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்கள் இந்த வழக்குக்கு வந்ததே உள்நோக்கத்தோடு தான். நீங்கள் வெளித்தூண்டுதல் காரணமாகவே ஆதிராவுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறேன். கதிர், யுவர் ஆனர், நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம விசாரணையை திசை மாத்துறீங்க? வழக்கை சரியான திசையில் கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன் யுவர் ஆனர். கிருபாகரனின் நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் ஆதிராவின் நியாயம் உங்களுக்கு தானாகவே புரியும். இது சம்பந்தமாக நான் ஒருவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். யார் அது? இதோ இந்த கிருபாகரனை தான் யுவர் ஆனர். என்ன சொல்றீங்க கதிர்? இவர் எதுக்கு விசாரிக்கணும்? இவருக்கு இந்த வழக்கில் தனிப்பட்ட ஆதாயம் இருக்கிறது யுவர் ஆனர். அந்த ஆதாயத்துக்காக சில சமூக விரோதிகளின் ஆள்காட்டியாக மாறியிருக்கிறார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை விசாரிக்க வேறு நடைமுறைகள் இருக்கு. நீங்க வேணும்னா அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். இவர் ஆண்டர், தயவு செஞ்சு இதை அனுமதிக்காதீங்க. எனது நோக்கம் மதியழகன் போட்ட குற்றவாளிங்க தப்பிச்சிட கூடாதுன்றதுதான். சுத்த போய் யுவர் ஆனர். மதியழகன் ரிலீஸ் ஆவதை விரும்பாத சிலரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நீங்கள் இந்த வழக்கை எடுத்துள்ளீர்கள். இதுதான் உண்மை. இல்ல, நான் கடமை தான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த கேஸ் குழப்பி மதியழகன் ரிலீஸ் பண்ண விடாம நீங்க சதி பண்ணல. அதுக்கு ஒருத்தர் கிட்ட ஆதாயம் பெறல. கதிர், எதுவா இருந்தாலும் ஆதாரத்தோட சொல்லுங்க. ஆதாரம் இருக்கு யுவர் ஆனர்.
யுவர் ஆனர், இது கிருபாகரனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். இதில் நேற்று 2 லட்சம் கிரெடிட் ஆயிருக்கு. இது இந்த வழக்கை கெடுப்பதற்காக பெறப்பட்ட பணம். இல்ல இல்ல யுவர் ஆனர், இது எனக்கு வேற ஒரு கேஸுக்காக கொடுக்கப்பட்ட ஃபீஸ் யுவர் ஆனர். அதையும் நானே சொல்கிறேன் யுவர் ஆனர். இந்த பணத்தை கிருபாகரனுக்கு கொடுத்தது அகிலன். அகிலனா? யாரது? ஆதிராவோடு ஏற்பட்ட பகைக்காக அவரை பழி வாங்க துடிப்பவர். ஆதிரா எதிலும் வெற்றி பெறக்கூடாது என்று அவருக்கு எதிரான எல்லா வேலைகளும் செய்கிறார். அதற்காகத்தான் இந்த கிருபாகரனை அணுகி அவரை இந்த வழக்கில் இழுத்து வந்திருக்கிறார். சரி கதிர், கிருபாகரன் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கில் ஆஜராயிருக்காருன்னு வச்சுக்குவோம். ஆனா மதியழகன் வெண்ணிலாவை கொல்லலன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதற்கு நான் ஆதிராவை விசாரிக்க வேண்டும் யுவர் ஆனர். அதற்கு தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். பர்மிஷன் கிராண்டட். எங்க அப்பா சுபத்ரா அம்மாவை எதர்ச்சியா பார்த்தது அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்க தற்கொலை முயற்சியும் செஞ்சிருக்காங்க. அதை எங்க அப்பா தடுத்திருக்காரு. அதையும் அம்மாவை எழுதிருக்காங்க யுவர் ஆனர். எங்க அம்மா சாகணும்னு எங்க அப்பா நினைச்சிருந்தா எதுக்கு அம்மாவோட தற்கொலை முயற்சியை தடுக்கணும்? சம்பவம் நடந்த இடத்துல மறுபடியும் அம்மா அப்பாவோட சண்டை போட்டிருக்கலாம். அந்த கோவத்துல அம்மா 2வது தடவை தற்கொலை பண்ண போய் அத அப்பா தடுத்து அது முடியாம அம்மா கீழே விழுந்திருக்கலாம்ல யுவர் ஆனர். யுவர் ஆனர், ஆதிரா சொல்றது எல்லாமே அனுமானம் தான். தடுத்திருக்கலாம், மாடி கீழே விழுந்திருக்கலாம், தற்கொலை பண்ணிருக்கலாம். எல்லாமே லாம் 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 தான் யுவர் ஆனர். எதுவுமே கன்ஃபார்மா சொல்ல மாட்டாங்க இவங்க. இல்ல, நிச்சயமா நான் சொன்னதுதான் நடந்தது. அப்பா அம்மாவை கொல்லல. நீங்க தான் என்ன மிரட்டி பயமுறுத்தி என்கிட்ட இருந்து தப்பான பதில வாங்கிட்டீங்க. அப்போ உங்களை மிரட்டினா நீங்க தப்பான சாட்சி சொல்லிடுவீங்களா? என்னது இது? வக்கீலுக்கு உள்நோக்கம் இருந்தா புதுசா கோர்ட்டுக்கு வர என்ன மாதிரி ஆளுங்கள குழப்பலாம், பயமுறுத்தலாம், ஏன் பைத்தியம்னு கூட சொல்லலாம். அப்பாடா, இப்பதான் நீங்க உண்மையான சாட்சியே சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. யுவர் ஆனர், ஆதிராவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு ஏற்கனவே கோர்ட்ல சொல்லிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இவங்க சாட்சி எப்படி ஏத்துக்க முடியும்? யுவர் ஆனர், நான் முதல்ல கேஸ் விசாரிக்கும் போது இவங்க தெளிவா தான் இருந்தாங்க. அதனால தெளிவா சாட்சி சொன்னாங்க. இப்ப இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அதனாலதான் சாட்சியா மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை யுவர் ஆனர், அதே அகிலன் தான் அதிகாரிகளை வளைத்து ஆதிராவுக்கு அப்படி ஒரு பட்டத்தை வழங்கியிருக்கிறார். நீங்க ஆதிராவை எந்த டாக்டர் கிட்ட வேணா செக் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் கதிர், இதுவரை மதியழகன் குற்றமற்றவர் என்பதற்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே தரலையே. கிருபாகரனை குற்றம் சாட்டுகிறீர்கள், வலுவில்லாத டைரியை ஆதாரமாக்க நினைக்கிறீர்கள். ஆதிராவின் சாட்சியும் நம்பகமாக இல்லை. இதே நிலை நீடித்தால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதை தவிர வேறு வழி இல்லை. யுவர் ஆனர், கொஞ்சம் டைம் கொடுங்க யுவர் ஆனர். நிச்சயமா ஆதாரத்தை தரேன். நோ மிஸ்டர் கதிர், இந்த வழக்கை மறு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்றாலும் குற்றவாளிக்கு ஒரு வாய்ப்பு தருவோம் என்பதற்காகத்தான் ரீ ஓப்பனிங்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். இந்த வழக்கை மறு விசாரணைக்கு எடுத்ததற்காக இந்த கோர்ட் நிம்மதி அடைகிறது.
ஏனென்றால் 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஆதாரம் கிடைக்காததால் நிரபராதி மதியழகன் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கான நியாயத்தை தர கோர்ட்டுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்கு காரணமாக இருந்த லாயர் கதிரை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. வீடியோவில் கிடைத்த ஆதாரத்தின்படி இது கொலை அல்ல, தற்கொலை முயற்சியில் ஏற்பட்ட விபரீதம்தான் என்று இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. மதியழகன் வெண்ணிலாவை கொலை செய்யவில்லை, மாறாக தற்கொலை செய்ய முயன்ற மனைவியை காப்பாற்றவே துடிக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே அவருக்கு அளிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்து மதியழகனை நிரபராதி என்று விடுதலை செய்ய இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஏங்க நல்லா இருக்கீங்களா? ஏங்க முகமெல்லாம் டல்லா இருக்கு? வருத்தப்பட்டு தூங்காம இருந்தீங்களா? நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்து எவ்வளவோ குற்றவாளிகளை கம்பின்னு வச்சிருக்கேன். இப்ப அதே கம்பிக்குள்ள நானும் ஒரு குற்றவாளியா இருக்கிறத நினைச்சா எப்படி அதுல தூக்கம் வரும்? கவலையை விடுங்க, உங்க வருத்தம் எல்லாம் தீர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் நீங்க நம்ம வீட்டு பெட்ல ஏசிய போட்டு ஹாயா தூங்குறதுக்கான நேரம் வரதாங்க போகுது. வீட்லயா? நான் எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல அதுரா. கேட்டா சந்தோஷப்படுவீங்க. அப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாருங்க. நடிச்சது எதுக்காக அகிலா? திருமாறன் உள்ள போவான், அவன் சொத்தை அடிச்சிட்டு நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் தானே? ஆனா அவ அப்படி இருக்க விடுறாளா? நம்ம சந்தோஷத்தை கெடுத்து நான் நடிகை ஆகணுங்கிற எண்ணத்தெல்லாம் அவ செதைச்சு இப்ப ஓட ஓட விரட்டிட்டு இருக்கா. அகிலா, இப்ப நம்ம சந்தோஷத்தை விட அவ சந்தோஷத்தை கெடுக்கிறது தான் முக்கியம். நாம ஜெயிக்கிறத விட அவளை ஜெயிக்க விடாம தடுக்கணும். அகிலா, நம்ம உடனே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். ஆதிரா கதிர் கண்ல மண்ணை தூவிட்டு உடனே நம்ம ஃபாரின் கிளம்பணும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. கவலைப்படாத சாரு, கோர்ட்ல தீர்ப்பு வந்ததுமே ஃபாரின் போறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அதுக்கான எல்லா வேலையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். நீ பேக் பண்ணி ரெடியா இரு, நம்ம கிளம்பிடலாம். ஓகே அகிலா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நம்ம அந்த ஆதிரா கையில சிக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் அவ நம்மள தேடிக்கிட்டே இருக்கணும். அப்பப்பா, அவர் நமக்காக பண்ண போராட்டம் இருக்கே வேற லெவலுங்க. அதுக்கு நம்ம குடும்பமே அவருக்காக கடமைப்பட்டிருக்குங்க. டிஜிபி சொன்ன மாதிரி உண்மையிலேயே கது டேலண்டான ஆள் தான். நீ சரியான வகையில தான் பிடிச்சிருக்க. ஆனா என் விஷயத்துல தான் எந்த வக்கீலுமே ஒண்ணும் செய்ய முடியாது. சாருவை பிடிச்சாதானே நான் வெளியே வர முடியும். அது நடக்குமா ஆதிரா? நிச்சயமா நடக்குங்க. கதிர் அப்பாக்காக மட்டும் போராடலங்க, எங்களோட சேர்ந்து சாருவை பிடிக்கிறதுக்காகவும் போராடுறாரு. நேத்து கூட அவர் போட்ட பிளான்ல கிட்டத்தட்ட சாருவை நெருங்கிட்டோங்க. ஆனா அந்த அகிலன் சாருவும் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. சாரு தப்பிக்கிறது அவளுக்காக இல்லையே, நான் வெளியில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே. தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணும் போகணும்னு நினைக்கிறவள பிடிக்க முடியுமா? கண்டிப்பா பிடிப்பங்க, நீங்க கவலைப்படாதீங்க.
எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு ஆதிரா. ஆனா அவ மேல நம்பிக்கை இல்ல. மாமா வெளியே வந்ததே போதும். நீ எனக்காக சிரமப்பட வேண்டாம். அப்பாவாது கிடைச்சாருன்னு சந்தோஷப்பட. என்னங்க பேசுறீங்க? என் சந்தோஷமே நீங்க தான். நீங்க வெளியில வராம எனக்கு வாழ்க்கையே கிடையாதுங்க. சாரு இப்ப தற்காலிகமா தப்பிச்சிருக்கலாம். ஆனா அவ எந்த மூளைக்கு போனாலும் நான் விட மாட்டேன். அவளை தேடி கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வைப்பேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. சாருவை புடிச்சு உங்களை வெளியில கொண்டு வர வரைக்கும் உங்களை நான் பார்க்க வர மாட்டேன். இது ஏன் மேல சத்தியம். இனி என் போராட்டம் தீயா பரவும். அந்த தீயில அகிலனும் சாரும் வத்திக்கிட்டு எரிவாங்க. கக்கற கடல்ல உங்களை சூழ்ந்திருக்கிற சதி எல்லாமே தெரிக்கும். அடுத்த தடவை நான் உங்களை பார்க்கும்போது நமக்கு நடுவுல இந்த கம்பி இருக்கவே இருக்காதுங்க. நான் வரேங்க. நாளைக்காவது கிடைப்பாலாம். கவலையப்படாத ஆதிரா. பிளைட் பிடிக்க 2 பேரும் ஏர்போர்ட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்போ கண்டிப்பா சிக்குவாங்க. பொண்ணு அநியாயமா என் மாப்பிளைய ஜெயில போட்டுட்டு இப்ப சாரு மட்டும் சிங்கப்பூர் போய் சந்தோஷமா இருக்க போறாளா? அவளை விடக்கூடாதுமா. நாளைக்கு நானும் ஏர்போர்ட்டுக்கு வரேன். ஒன்னா போய் அவளை பிடிச்சு ஜெயில போட்டுடலாம். வேணாம்பா, நான் மட்டும் போறேன். ஆதிரா, என்னாச்சு? இவரும் கூட வந்தா ஹெல்ப்பா இருக்கும்ல? இல்லம்மா, கூட்டமா போனா அவ கண்ணுல நம்ம சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவங்க உஷாராயிடுவாங்க. அதனால நான் கதிர் ராஜேந்திரன் 3 பேரும் மட்டும் போயிட்டு வந்துடுறோம். சரி ஆதிரா, உன் இஷ்டம். ஆனா ஒண்ணுமா, ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகியும் நான் சந்தோஷமாவே இல்லம்மா. மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு உண்மையான சந்தோஷமே. அது வரைக்கும் இந்த வீடு எனக்கு திறந்த வெளி ஜெயில் தாம்மா. அதனால நீ எப்படியாவது சாருவை பிடிச்சு நீ மாப்பிள்ளைய வெளியில கொண்டு வாமா. நிச்சயமாப்பா. எனக்கு இது வாழ்வா சாவான்ற பிரச்சனை. இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டா அப்புறம் நான் லைஃப்ல அங்க அழுதுகிட்டே தான்ப்பா இருக்கணும். நாளைக்கு நான் நிச்சயமா சாருவை பிடிப்பேன். நேரம் அவங்க எல்லாரும் சென்னை ஏர்போர்ட்ல நம்மள வலை வீசி தேடிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பிளான் அவங்களுக்கு தெரியாதுல்ல. சென்னை ஏர்போர்ட் அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு நாம பெங்களூர் ஏர்போர்ட் வழியா சிங்கப்பூர் போறத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி சார் என் பிளானு? மாஸ் பண்ணிட்டு அகிலா. நேத்து நீ அந்த பையன் கிட்ட சென்னை ஏர்போர்ட் வழியா போறேன்னு சொன்னப்போ நான் அப்படியே குழம்பி போயிட்டேன் அகிலா. ஆனா நீ அவங்களை ஏமாத்த போட்ட பிளான் தானே? என்ன சாரு, அவங்க மட்டும் தான் பாஸ்போர்ட்ல சிப்பு வச்சு நம்மளை ஏமாத்துவாங்களா? அதான் நான் அந்த பையனை வச்சு அவங்கள ஏமாத்துறேன். அது உண்மை நம்பி மொத்த கும்பல ஏர்போர்ட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம். இந்நேரம் சென்னை ஏர்போர்ட்ல நம்மள காணோன்னு ஆதிரா அங்க இங்க அலைஞ்சிட்டு இருப்பால. அலையட்டும். இனி காலம் பூரா அவ அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம சிக்கவே போறது இல்ல. சாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பெங்களூர் வந்துரும். அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம சிங்கப்பூர் போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஊருக்கும் சட்டத்துக்கும் சாரு செத்தது செத்ததுதான். அந்த திருமாறனுக்கு வாழ்நாள் பூரா அலுமினிய தட்டு, அச்சடிச்ச சோறு, அவுன்ஸ் கப்ல மோரு. எப்படி சாரு? ஆதிராவுக்கு நம்ம என்னமோ பொய்யா பைத்தியம் பட்டம் தான் கொடுத்தோம். ஆனா உண்மையிலேயே அவளுக்கு பைத்தியம் பிடிக்க போதுல. இல்ல மேடம். சார், உங்க போலீஸ் ஃப்ரெண்ட் ஏர்போர்ட் ஆபீஸ்ல விசாரிக்க போனார்ல, என்ன சார் ஆச்சு? இதோ நான் கால் பண்றேன். கதிர், சிங்கப்பூர் போற மொத்த பேசஞ்சர்ஸ் லிஸ்டையும் வாங்கி பார்த்துட்டேன். அதுல நீங்க சொன்ன மாதிரி அகிலன் சாருன்ற நேமே இல்ல.
என்ன சார் இது? 2 பேரும் சிங்கப்பூர் போறதுக்கு டிக்கெட்டே புக் பண்ணல. அப்புறம் ஏன் அந்த குமார் அப்படி சொன்னா? சார், இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்குமா? அதான் எனக்கும் புரியல ஆதிரா. ஆனா சிங்கப்பூர் போறதா போன்ல பேசுனதை கேட்டதா குமார் சொன்னானே. ஒருவேளை வேற ஃபிளைட்ல கிளம்பி இருப்பாங்களோ? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு சார். எங்கேயோ தப்பு நடக்குது. எதுக்கும் அந்த குமாரை விசாரிங்க சார். ஓகே, கால் பண்றேன். என்ன சார்? ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. அகிலன் சாரு நம்மள டைவர்ட் பண்றதுக்கு ஏதோ சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சிங்கப்பூர் போறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் கூட பொய்யா இருக்கலாம்ல சார்? சார், அவங்க வேற எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். அப்படி மட்டும் தப்பிச்சுட்டா அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்னால வெளியில கொண்டு வரவே முடியாது சார். கவலைப்படாதீங்க ஆதிரா, அகிலும் சாருவும் நம்மளை ஏமாத்தவே முடியாது. நீங்க வாங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போலாம். அங்க போனா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். எங்க சார்? சொல்றேன். நீங்க 2 பேரும் சரிங்க சார். ஏர்போர்ட் ஃபுல்லா தேடிட்டு. சரி, ஓகே. நாங்க ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு வந்தோம். சரி, சரியா? பாத்துக்கோங்க. ஓகே, நீங்க போயிட்டு வாங்க சார். உண்மையை சொல்லு சார். இல்ல சார். இப்போ எங்கடா இருக்கான்? எங்க போறேன்னு சொன்னா சொல்லு. தகவல் மட்டும் தான் சார் கொடுத்தேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். அது எப்படிடா தெரியாம போகும்? 3 பேரும் கூட்டு களவாணிங்க தானே. எங்களை ஏர்போர்ட்ல அலைய விட்டுட்டு எங்க போறாங்கன்னு அவங்க நிச்சயமா உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. உண்மையை சொல்லு. அம்மா சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். சார், இப்ப என்ன சார் பண்ணலாம்? இவன் நம்ம கிட்ட மாட்டினது அகிலன் சாருவுக்கும் தெரியாது. அதனால அவங்க இன்னும் இவனை நம்பிட்டு தான் இருப்பாங்க. நாம இவனை வச்சு ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? சொல்றேன். இங்க பாரு, இப்ப நான் சொல்றத அப்படியே போன் பண்ணி அகிலன் கிட்ட சொல்றேன். என்னடா முழிக்கிற? சொல்லவியா மாட்டியா? இல்ல மேடம், உங்க பேச்ச கிட்ட உயிரோட புதைச்சிருவேன்னு சொன்னாரு மேடம். அதான் மேடம் எனக்கு பயமா இருக்கு. புதைச்சிடுவேன் அகிலன் சும்மா தான் சொல்லுவான். ஆனா நான் உண்மையா புதைச்சிடுவேன். பரவாயில்லையா? சரி, இப்ப அகிலனுக்கு போன் போட்டு நான் சொல்ற இடத்துக்கு அவனை வர சொல்லு. அதை வச்சு நாங்க அகிலனையும் சாருவையும் புடிச்சுக்கிறோம். சரிங்க மேடம். என்ன மேடம் சொல்லணும்? சார், நம்ம ஏற்பாடு பண்ண மாதிரி அகிலன் சாருவும் அந்த பீச்சுக்கு போவாங்களா? நிச்சயமா போவாங்க ஆதிரா. இங்க இருந்தா நம்ம புடிச்சிரோம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா ஏர்போர்ட்டையும் நம்ம லாக் பண்ணிட்டதால அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இலங்கைக்கு தப்பிச்சு போறது மட்டும்தான். அதனால அவங்க கண்டிப்பா எண்ணூர் பீச்சுக்கு ஓடுவாங்க. அங்க வச்சு அவங்களை பிடிச்சிடலாம். அவங்க அந்த பீச்சுக்கு போகும்போது அந்த ஃபிஷர்மேன் சேகர் இருப்பானா சார்? அவன் உங்களுக்கு தெரிஞ்சவனா? அவனை ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும். அவன் இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்க ஆளுதான். அகிலனும் சாரும் நம்பணுன்றதுக்காக தான் அவனை நான் செலக்ட் பண்ணேன். சரிங்க சார். அப்ப சாருவும் அகிலனும் உடனே கிளம்பி போயிடுவாங்க. அவங்க நம்ம எப்படி பிடிக்கிறது? ஏர்போர்ட்ல இருக்க நம்ம ராஜேந்திரனை பீச்சுக்கு போக சொல்லிடலாம். ஆமா சார். சரி, சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் சொல்லுங்க சார். ராஜேந்திரன், நீங்க உடனே ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி எண்ணூர் பக்கத்துல இருக்கிற முக்கொம்பு பீச்சுக்கு போங்க. என்ன சார் அது? அவங்க அப்ப ஏர்போர்ட்டுக்கு வரலையா சார்? அது ஃபேக் இன்ஃபர்மேஷன். நம்மள திசை திருப்பதுக்காக இதெல்லாம் அவங்க சொல்லிருக்காங்க. அகிலனும் சாருவும் இலங்கைக்கு தப்பிச்சு போறதுக்காக அந்த பீச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கள அங்க வச்சுதான் நம்ம பிடிக்கணும். அப்படியா சார்? பிளான் என்னன்றத நான் ஃபுல்லா சொல்றேன். ஓகே சார், நான் உடனே அங்க கிளம்பி போறேன் சார். சார், நீங்க யூனிஃபார்ம்ல போயிடுங்க. மஃப்டியில போக வேண்டாம். அப்படியே துணைக்கு இன்னொரு போலீஸையும் கூட்டிட்டு போயிடுங்க. சரிங்க மேடம். ஓகே மேடம். அகிலன் சாருவும் நிச்சயமா அங்க வருவாங்க. எப்படியாவது அவங்கள பிடிச்சிருங்க சார். இன்னைக்கு விட்டு அவங்க 2 பேரும் வெளிநாடு ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நெருங்க கூட முடியாது சார். சரிங்க மேடம், பிடிச்சிடறேன் மேடம். சார், கொஞ்சம் சர்மத்தை பார்க்காம எங்களுக்காக செய்யுங்க சார்.
என் ஹஸ்பண்ட் வெளியில வருவாரா இல்ல வாழ்க்கை முழுக்க ஜெயிலே கிடப்பாராங்கிறதே உங்க கையில தான் சார் இருக்கு. அவங்கள விட்டுறாதீங்க சார். கவலைப்படாதீங்க மேடம், உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் மேடம். சரிங்க ராஜேந்திரன், நீங்க கிளம்புங்க. என் ஃப்ரெண்ட போக சொல்லுங்க, நான் அவர்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். ஓகே, சொல்லிடுறேன் சார். சார், இப்ப நம்ம என்ன சார் பண்றது? நம்ம பிளான் தான் என்ன? அண்ணா இதோ பக்கத்துல வந்துட்டோண்ணே. அண்ணே அங்க யாராச்சும் புது ஆளுங்களோட நடமாட்டம் இருக்கா? ஆளுங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் கேக்குறீங்க? அண்ணா இல்ல சும்மா தான் கேட்டேனே. இதோ இப்ப வந்துடும்ண்ணே. சரி சரி, சீக்கிரம் வாங்க சார். ஓகே ஓகே. சரு போலாம். நல்ல வேலை யாரும் இல்ல சாரு, வா போலாம். சரி. வணக்கண்ணே. அகிலன் சாரு. அமௌண்ட் கொண்டு வந்தீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேனே. சூப்பர்பா, கிளம்பலாமா? போலானே. நாங்களும் வரலாமா? போலீஸ் எங்க ஓட பாக்குறீங்க? எங்க ஓடினாலும் தப்பிக்க முடியாது. சார் சார் ப்ளீஸ் சார், எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார், எங்களை விட்டுருங்க சார். எங்களுக்கு தேவை பணம் இல்லடா. நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை நாய் மாதிரி ஓட விட்டீங்களா? இனிமே நீங்க எங்கேயும் ஓட முடியாது. சார் 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 ப்ளீஸ் சார். சார் 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 சொல்றதை கேளுங்க சார், எங்களை விட்டுருங்க சார். எங்க ஏசிபி திருமாறன் சார் ஜெயில போட்டுட்டு நீங்க வெளிநாடு போய் சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறீங்களா? உங்க சந்தோஷத்துக்கு இன்னியோட ஃபுல் ஸ்டாப். அதான் வேசலாம் கழிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு முக்காடு போட்டுருக்க? கழட்டு சார். ஏய் கழட்டு. சாரு, நாம குமார் சொன்னா அந்த எண்ணூர் பீச்சுக்கு போறோம். ஆனா நீயும் நானும் ஒன்னா போவேனா? என்ன சொல்ற அகிலா, எனக்கு புரியல. சாரு, அந்த ஆதரவோட டார்கெட் நீதான், நான் கிடையாது. உன்னை பிடிச்சு ஜெயில போட்டு அவ புருஷனை வெளியே கொண்டு வரதுக்காக தான் இப்படி அலையறான். கபர், நீ என்னோட வந்தனா ஈஸியா அவ காரியத்தை சாதிச்சிருவா. அதனால நான் வேற ஒரு பொண்ணு அங்க பரதா போட்டு கூட்டு போறேன். அங்க வந்து தனியா ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து நடக்கிறத பாரு. அந்த ஆதிராவும் கதிரும் ஒரு வேளை சுத்தி வளைச்சிட்டாங்கன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை சாரு. பர்தா ஓபன் பண்ணி பார்த்து ஏமாந்து போயிருவாங்க. நானும் அவங்க கிட்ட இருந்து சமாளிச்சு ஈஸியா எஸ்கேப் ஆயிருவேன். ஒருவேளை அங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீ அங்க வந்துரு, நம்ம ஸ்ரீலங்காக்கு தப்பிச்சு போயிடலாம். நல்ல ஐடியா அகிலா. அகிலனும் சாருவும் நீதி தேவதையை ஏமாற்றியது பற்றி தெரிந்த நாள். ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்று அறிந்த நாள். இருட்டில் செய்த குற்றம் கூட சட்டத்தால் வெளிச்சத்துக்கு வரும், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இங்க வெளிச்சத்தில் ஒரு சதியை செஞ்சுட்டு சட்டத்தை இருட்டுல தள்ளியிருக்காங்க. செத்ததா அறியப்பட்ட சாரு இன்னும் உயிரோட இருக்காங்க. திருமாறன் எந்த காரணத்துக்காக தண்டனை பெற்றாரோ அந்த சாரு சாகவில்லை. அவர்கள் இருவரும் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து சாரு அகிலனை தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2 பேரையும் ஆஜர்படுத்துங்க. அவங்களை கூட்டிட்டு வாங்க.
யுவர் ஆனர், இவர்கள்தான் அகிலனும் சாருவும். இதோ நிற்கிறாரே, இவர்தான் இறந்ததாக சொல்லப்படும் சாருமதி. இவ்வளவு நாள் மறைந்திருந்து சட்டத்தை ஏமாற்றிய குற்றவாளிகள். ஆதிரா திருமாறன் மேல் இருக்கும் பகையின் காரணமாக அகிலன் சாரு இருவரும் திட்டம் போட்டு சாரு இறந்ததாக சொல்லி நாடகமாடி சட்டத்தை ஏமாற்றி திருமாறனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தந்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு